அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். நம்முடைய டெய்லி சேலஞ்ச் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது. லாஸ்ட் மந்த் மே மந்தில் நம்ம ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு தேர்வுகள் வந்து நம்ம நடத்தணும். அதன் பிறகு ஜூன் மாதத்துக்கான டெஸ்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ 5 தேர்வுகள் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு 1 வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் வீக்குக்கான பிளானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னால் இவ்வளோ படிக்க முடியுமா அப்படின்னு என்னைக்காவது வந்து திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கே வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுதா? இல்லையா? என்றைக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இவ்வளோ படிக்க முடியும், என்னால் இவ்வளோ பேஜஸ் படிக்க முடியும், இவ்வளோ லெசன்ஸை வந்து படிக்க முடியும், படிச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து என்னால் டெஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லை அண்ட் இப்போ தான் வந்து நீங்கள் இதை எல்லாமே என்னால் முடியும், என்னாலையும் படிக்க முடியும், என்னால் முடியும்னா உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். என்னால் படிக்க முடியுமா கேட்பீங்க. சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் சார் படிக்க முடியும், எவ்வளோ பேஜஸ் சார் படிக்கணும் அப்படிலாம் கேட்பீங்க. இப்போ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க என்னால் வந்து எவ்வளோ படிக்க முடியும் முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சை தான் நம்ம கொண்டு வந்தோம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அது எவ்வளவு பேஜஸ், எவ்வளவு கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பேஜஸ்லாம் கொடுத்தோம். அதுலேயும் நிறைய பேர் வந்து படிச்சிங்க, சில பேரால் படிக்க முடியலையா. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பர்சனல் ரீசன் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் படித்து முடிச்சு நல்லாவே தேர்வு எழுதிருக்கீங்க. அண்ட் சில பேர் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களே படிச்சுட்டு எழுதிருப்பீங்க. சில பேரால் படிக்க முடிஞ்சிருக்காது. அண்ட் எவ்வளோ பேரால் படிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த வகையில் உங்களை வந்து இது உங்களையே நீங்களே உணர்ந்து கொள்ள இது உதவியாக இருந்தது அப்படிங்கிற எங்களுக்கு சொல்லுங்கள், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபர்தராக கொண்டு போகும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம இந்த ஒரு டெஸ்ட்டை கொண்டு வந்தோம் அண்ட் எவ்வளோ பேர் வந்து என்னால் படிக்க முடியுமான்னு சந்தேகத்தோடு இருந்தவங்கள என்னாலையும் முடியும், என்னால் இவ்வளோ பேஜஸ் படிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிறத உங்களை உணர வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி தான் இல்லையா? ரொம்ப பெரிய வெற்றி. எத்தனையோ பேர் வந்து படிக்க முடியாமல் ஏதோ ரீசன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் ஒரு சேலஞ்சை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்மளும் வந்து படிக்கணும், நம்மளும் வந்து மார்க் வாங்கணும், நம்மளும் வந்து ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய வச்சு காட்டியிருக்கோம். அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதை கேட்குறேன். அண்டு ஏன்னா இதை பார்த்து இன்னும் சில பேர் இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஜஸ்ட் ஒரு லைனாக இருக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவங்களாலும் படிக்க முடிஞ்சிருக்கு, நம்மளாலையும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். ஓகே, ஏன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கவங்கள அது கொஞ்சம் பேரை வந்து நம்ம படிக்க வச்சு காமிச்சோம் அப்படின்னா அவங்க நம்புவாங்க இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், யாரா படிக்கிறது அப்படிங்கிறது படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்மளாலலாம் படிக்க முடியாது இவ்வளவு. ஸோ இவ்வளோ போர்ஸ்னால் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது சார், ஒரு லெசன்லேயே இதை போய் படிக்க சொல்கிறீங்க, எப்படி சார் இவ்வளோ சிலபஸை வந்து கவர் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய கமெண்ட்டும் நம்ம டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம். அண்ட் இது எல்லாமே எந்த ஒரு குறையும் சொல்லாமல் கொடுத்துருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணுறேன் சார், என்னால் முடியுதோ முடியலையோ, நான் எவ்வளோ படிச்சிருக்கனோ எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் படித்து நான் டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எழுதியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு தாட்டு தான் வரணுமே தவிர அதை தான் கொண்டு வர நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளோ கொடுத்துட்டீங்க, இதை போய் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிக்காமல் இவ்வளோ கொடுத்துருக்கீங்களா, என்னால் எவ்வளோ முடியுதோ நான் படிக்கிறேன், படித்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நினச்சி படித்து கம்ப்ளீட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ அதை தான் நாங்கள் வந்து கேட்குறோம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெய்லி சேலஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி இதை பற்றி தெரியணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்முடைய அதியமான் டீம் ஆப்பில் தான் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு, சரிங்களா? படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணுனாலும் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க, வாங்கி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா Group 2 2Aக்கு வந்து 180 days பிளான் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை கண்டினியூ பண்ணலாமா அது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அதை ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க சார், நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், நான் வந்து புதுசுலாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே படிச்சிருக்கேன், நான் மறுபடியும் ரிவைஸ் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த டெஸ்ட் சீரியஸ் போங்க. இதே போர்ஷனில் தான் இருக்கும். பட் அது என்னென்னா வாரத்துக்கு 2 டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய போர்ஷன். ஏன்னா ஒரு லெசன் படிச்சுட்டு அப்போ டெஸ்ட் எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக தெரியாது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்காது. நிறைய போர்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து உண்மையான லெவல் என்னன்னு தெரியும். எவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஏன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து மாற்றி படிக்க போகிறோம் அண்ட் நிறைய லெசன்ஸை வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இது வந்து ஒரு லெசன் தான், ஒரு சப்ஜெக்ட் தான், அந்த மாதிரி வந்து நம்ம
போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆரம்ப கட்டத்துக்கு இது வந்து சரியாக இருக்கும். படித்தவங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். நீங்களுமே இது எழுதணும், இல்லை சார் நானுமே அதை ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? குரூப் 2க்கான ஃபுல் டெஸ்ட் சீரியஸுமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டெய்லி சேலஞ்சில் வந்து எவ்வளோ கொண்டு போக முடியுமோ நம்ம கொண்டு போகலாம். இதுலேயே நிறைய படிச்சிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ்லாம் உங்களையும் படிக்க வச்சுருப்போம். சரிங்களா? அது நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கோங்க. என்னால் வந்து அதில் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ண முடியாதவங்க இதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் தப்புலாம் கிடையாது. சரிங்களா? அதில் சில சலுகைகளும் கொடுத்துருப்போம், அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதாலும் படிங்க. இதை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இதுக்கான நம்ம ஷெடியூல் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இந்த மாதம் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஸ்ட் நடக்கும், அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களாலையும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணணும். சரிங்களா? சும்மா சொல்லிட்டு இருக்கிறத விட செஞ்சு காட்டணும் இல்லையா? அதை நம்ம காட்டியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க, கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. பட் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதனால் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. அண்ட் எத்தனை பேர் இதை உணர்ந்தீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இல்லை சார் இன்னுமே என்னால் வந்து முடியல அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அண்டு இவ்வளோ வந்தது வந்து இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ தான் படித்தேன், இப்போ என்னால் இவ்வளோ முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க. சின்ன ஒரு 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒரு 20% இம்ப்ரூவ். நான் 5 பேஜ் தான் சார் படிப்பேன், அங்கே 7 பேஜ் 8 பேஜஸ் நான் வந்து படிச்சிருந்தேன் சார். ஒரு லெசன் தான் நான் படிச்சுட்டு இருந்ததுனால என்னால் படிக்க முடியுமா, நான் மெதுவாக படிச்சுக்கலாம் அப்படின்றேன். பட் நான் ஒரு மாதத்தில் இவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ படிச்சிருப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 2 மாதம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த ஒரு மாதம் என்னால் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபீட்பேக்குமே எங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எங்களை விட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி. இப்போ படித்தானால படிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எஸ் முடியும், எப்போ படித்தாலையும் வந்து படிக்க முடியும். என்ன அதுக்கு தொடர்ச்சியாக படிக்கணும், கன்சிஸ்டன்சி வேணும், நம்ம ரெகுலராக ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயம், ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன, ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய டிசிப்ளினாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்தாங்கன்னா அந்த பிளான்லேருந்து மாறாமல் டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். அதை செய்யுங்க. எவ்வளோ முடிக்கிறீங்க முடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்களா, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியும். ஓகே நம்மளால் முடிக்க முடியுதா, முடிக்க முடியலையா, ஓகே நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்னும் முடிக்க முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.